ஹாய், ஒரு குட்டி கார்டன் விளாக் பார்க்கலாம் வாங்க. இது என்ன செடின்னு தெரிஞ்சா டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தொட்டி உஷார் பண்ணிக்கலாம். இந்த கம்பி வந்து மத்தாப்பு கம்பிங்க. மேலே இருக்கிற ஆண்டி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோ, இதுக்காக யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தாங்க. இதை வந்து தொட்டி இந்த வந்து ஹோல் போட்டுக்கணும், இல்லாட்டி மண் அந்த ஆக்சிஜன் போகாது, உள்ள மண்ணுக்கு ஆக்சிஜன் போகாது தொட்டிக்குள்ள. அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தொட்டி சுட்டி போச்சு. மண் உஷார் பண்ணி வந்துட்டேன். நான் வெளியே போய் மண்ணை உஷார் பண்ண வரேன்ற பேரில் வெயிட் பயங்கரமாக வெயிட் ஆயிடுச்சு. அந்த மண்ணை வந்து நம்ம தனி தெளிச்சுக்கணும். சும்மா வர பிசாசுக்கெல்லாம் தூக்கின்னு வருன்ற கதையா இந்த கல்லையும் நான் சுமந்துன்னு வந்துட்டேன் பாருங்க. நிலமை அந்த மாதிரி தண்ணி இந்த செடி தாங்க நட்டுக்க போறேன். இது செடி பேர் வந்து பெரண்டை. பெரண்டை வந்து துவையல் பண்ணி சாப்பிடலாம். கை கால் வலிக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீங்களும் எங்கே கிடைச்சாலும் விடாத வாங்கி சாப்பிடுங்க. நல்லா ஊறி போச்சு. இதை வந்து நல்லா ஆற்று மண் கொஞ்சம் இருக்குது வீட்டில். அந்த ஆற்று மண்ணையும் இதுவும் நம்ம போட்டு நல்லா கல் மண் இல்லாத நல்லா ஜலிச்சுட்டு கையிலே எடுத்துட்டேன். நான் ஜலிக்கிற பேரில் மாவு இதெல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஜலடெல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கையிலே எடுத்துட்டு அப்புறமேட்டு நாம கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆற்று மண் இந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணா நீங்கள் கொக்கோ பவுட்ரு அப்புறமேட்டு கொக்கோ பவுட்ரு கொக்கோ பீட்டு அப்புறமேட்டு ஃபெர்டிலைசர் எல்லாம் விற்கும், அதெல்லாம் வாங்க. இந்த பைப்புலாம் நான் நட்டு வச்சது தான். நட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். 2 நாள் நான் இதை ஊற வச்சிட்டேன். நான் 2 நாள் சொல்லாது, இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிள்ளிட்டு வந்தது. அது அப்படியே தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருந்தேன் நான். சரி அப்படியே ஊறட்டுன்ட்டு அப்புறமே நட்டு வச்சாச்சு. நட்டு வச்சு கொஞ்சம் ஊறின அந்த செடி தண்ணியே ஊற்றி விட்டுடலாம். ரொம்ப ஜாம் ஆகுதுல்ல, நான் தான் ஜாம் ஆகுது, அந்த தொட்டி கூட ஜாம் ஆகுது. அந்த ஊற வச்ச தண்ணி அந்த பக்கெட்டில் அந்த தண்ணியை ஊற்றிட்டேன் நான். கொஞ்சம் சத்துனா ஆகும்ன்ட்டு இதை பைபிள்லாம் இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கீழே வச்சேன் நல்லா இல்லைன்ட்டு மேலே தூக்கி வச்சேன். இந்த செம்பருத்தி செடி நான் தான் கிள்ளிட்டு வந்து நட்டு வச்சேன். கிளை நித்திய மல்லி அப்புறமேட்டு இது வந்து என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்க. அதுவும் கிள்ளின்னு வந்து நட்டு வச்சேன். வெத்தலையும் துளுத்துன்னு வருது. இதுவும் ஒரு கிளமா தான் கிள்ளி வச்சேன் நான். இந்த பைபிளையும் செம்பருத்தியும் நான் தான் கிள்ளின்னு வந்து நட்டு வச்சேன். கிளை மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து நல்லா சீவிட்டு நட்டு வச்சிடணும். ஒரு 2 நாள் ஊற வச்சா நல்லாயிருக்கும். மேலே அவரைக்காய் படர்ந்துருக்கு. மேலே